வணக்கம் மாஸ்டர்ஸ். பிதாமகா பத்திரிஜிக்கு என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு, எல்லாம் வல்ல இறைவனுக்கும் என்னுடைய நன்றிய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, இன்றைக்கி திருவருட்பயனில் 86, 87 அந்த 2 குறளும், இன்றைக்கி 88 3 குறளும் நம்ம சேர்த்து பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்குது, என்னால் 3 குறளும் சேர்த்து பார்க்கலாம். அதாவது 86வது குறளில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உலகப்பற்று நீங்காமல் இருக்கு இல்லையா, அது ஒரு இறங்கத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அதுக்கான பாடல் என்னென்னா, ஆராதி ஆதாரம் அந்தோ அது மீண்டு பாராது மேலோதும் பற்று அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது விசேட தீக்கை பெற்ற மாணவனே, நீ எல்லாவற்றிற்கும் ஆதாரமாய் உள்ள சிவத்தை வழிபடு. அப்போ நமக்கு தெரியும், இந்த சமய தீக்கையில் நமக்கு நமச்சிவாய அப்படிங்கிற அந்த மந்திரம் நமக்கு அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. விசேட தீக்கை கொடுக்கும்போது தான் நமக்கு சிவாய நம அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நமக்கு சொல்லி கொடுக்காங்க. சரிங்களா? அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, விசேட தீக்கை பெற்ற மாணவனை நீ எல்லாவற்றுக்கும் ஆதாரமாய் உள்ள அந்த சிவத்தை வழிபடு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த சிகாரத்தை முதலாக வச்சு நம்ம ஓதக்கூடிய திருவைந்தெழுத்த ஓது, சிவாய நம அப்படி தான் ஓதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வாறு சிகாரம் முதலாக மீளுமாறு ஓதாமல் மேலும் மேலும் நகாரத்தை முற்பட கொண்டு நீ ஓதுவதற்கு ஏதவாகிய அந்த உலகப்பற்று அந்தோ மிகவும் இறங்கத்தக்கது. அப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த சிகாரம், அந்த சிவாய நம அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த சிகாரம் முதலாக வருது. அப்படி சிகாரம் முதலாக மீளுமாறு அப்படி நீ ஓதாமல் நீ நகாரத்தை முற்பட கொண்டு ஓதுனா, நமச்சிவாயனா நம முதற்கொண்டு இருக்குது, சிவாய நமல சிவ அப்படின்னு சிவனை சிகாரம் முதலாக அங்கே மீளுமாறு இருக்குது. அப்படி உள்ளதை நீ ஓதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சிவாய நம அப்படின்னு தான் நம்ம ஓதணும். அதுக்கு பல நமச்சிவாயனே நம்ம ஓதிக்கிட்டோ இருந்தோன்னா நகாரத்தை முற்பட கொண்டு நம்ம ஓதுறோம். அதனால் இந்த உலகை பற்றி நம்மளை நீங்காது. சரிங்களா? அப்போ நமக்கு இந்த மாதிரி நமச்சிவாய அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருந்தோன்னா அந்த உலக பற்று நம்மள்கிட்ட தான் இருக்கும். அது எவ்வளோ இறங்கத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த உலகை பற்றை விட விரும்பாதவங்க தான் முதல்ல சமய தீக்கை பெற்று இந்த திருவைந்தெழுத்தை நகாரம் முதலாக கொண்டு உச்சரித்தற்கு உரியர். சரிங்களா? அது சமய தீக்கை பெற்று உலகப்பற்றை விட விரும்பாதவங்க. ஐயோ, நான் எப்படி விட முடியும், என்னுடைய பற்று என்கிட்ட இருக்குது, உடல் பற்று, உலகப்பற்று, பொருள் பற்று, சமயப்பற்று, குழந்தைகள் மேலே பற்று, உறவு பற்று, இப்படி எல்லா பற்றும் நம்மகிட்ட இருக்குது. அப்போ இந்த பற்றை விட விரும்பாதவங்க இந்த சமய தீக்கை பெற்று அவங்க இந்த திருவைந்தெழுத்தாகிய இந்த நமச்சிவாய அப்படிங்கிற அந்த மந்திரத்தை தான் அவங்க அங்கே சொல்வதற்கு உரியராக இருக்காங்க. அங்கனம் ஓதி வர வர உலகப்பற்றும் ஓரளவு நீங்கி வரும். திரும்ப நாம் அதை ஓத கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அந்த உலகப்பற்று நீங்க ஆரம்பிக்கும். அந்நிலையில் அவர் விசேட தீக்கை பெற்று திருவைந்தெழுத்தை சிகாரம் முதலாக கொண்டு உச்சரித்தற்கு அவர் உரியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அப்புறவு அந்த நிலையில் திரும்ப அவர் ஓதி வர வர உலகப்பற்று கொஞ்சம் அவங்களுக்கு நீங்கி இருக்கும். அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன அப்படின்னா, விசேட தீக்கையை திரும்ப அவங்க பெற்று திருவைந்தெழுத்தை சிகாரம் முதலாக அவங்க ஓத முற்படுவாங்க. சிவாய நம அப்படிங்கிற அந்த சூக்கும ஐந்தெழுத்தை அவங்க ஓதறதுக்கு முற்படுவாங்க. அப்போ சிகாரம் முதலாகி திருவைந்தெழுத்து பற்றினை விட விரும்புவோர் ஓதுதற்கு உரியது. இப்போ யாரை முதல்ல பற்றை என்னால் விட முடியல அப்படின்னு அவங்க சொன்னவங்க நமச்சிவாயன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ் ஆகும்போது கொஞ்சம் பற்று அவங்க உலகப்பற்றுலேருந்து கொஞ்சம் அவங்க மீண்டு வருவாங்க. அப்போ அவங்க விசேட தீக்கை பெற்று இந்த சிவாய நம அந்த மந்திரத்தை ஓத ஆரம்பிப்பாங்க, திருவைந்தெழுத்தை ஓதுவாங்க. அப்போ அந்த பற்றினை விட விரும்புகிறவங்க இப்போ ஓகே, நான் பற்றினை விட விரும்புகிறேன் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளே தெரிஞ்சிடும். பற்றினை விடணும் நம்ம அப்படிங்கிறது தெரிஞ்சோன்னே அவங்க இந்த மாதிரி திருவைந்தெழுத்தை சிவாய நம அப்படிங்கிற அந்த சுக்கும ஐந்தெழுத்தை அவங்க ஓத ஆரம்பிப்பாங்க. இத்தகைய விசேட திக்கை பெற்றும் சிகாரம் முதலாக ஓதும் முறைமையை நோக்காமல் நிற்காமியமாக வழிபாட்டினை செய்யாமல், இப்போ விசேட தீக்கை பெற்றும் இந்த சிகாரம் முதலாக அந்த சிவாய நம அப்படிங்கிறத அவங்க ஓதாமல் இப்போ நிற்காமியமாக அதை நித்த நம்ம என்னென்ன செய்யணுமோ அந்த விஷயங்களெல்லாம் அந்த வழிபாட்டில் அப்போ அந்த விதத்தில் செய்யாமல் உலக பயனில் பற்று நீங்காமல் இருக்கக்கூடிய மாணவனை நோக்கி தான் இந்த செயலில் ஆசிரியர் கூறுறாங்க. சரிங்களா? அப்போ விசேடத்துக்கை பெற்றும் சிகாரம் முதலாக ஓதும் முறைமையை நோக்காமல் நிற்காமியமாக வழிபாட்டினை செய்யாமல் இந்த உலக பயனிலம் பற்று நீங்காமல்
நிற்கக்கூடிய மாணவனை நோக்கி தான் இந்த செயலில் நமக்கு சொல்கிறாங்க. என்னன்னா அவங்களுடைய தன்மை வந்து இறங்கத்தக்கது அப்படின்னு, நிலை வந்து இறங்கத்தக்கது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நம என்னும் எழுத்துக்கள் ஊன நடனத்தை குறிப்பன அப்படின்னு நம்ம மேலே பார்த்தோம். நகார முதலாக ஓதி ஊன நடனத்தின் வழி நின்றால் அது பிறவி நீங்குதற்கு வழி ஆகாது. இப்போ நமச்சிவாயன்னு நம்ம முன்னிறுத்தி நாம் அல்லது நகார முதலாக வச்சு ஓத என்ன ஆகும், நமக்கு பிறவி நீங்குறதுக்கு அங்கே வழி கிடைக்காது. சரிங்களா? ஏன்னா நம்மங்கிற பாசத்தை முதல்ல வச்சு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? அதனால் நமக்கு பிறவி துன்பம் அந்த பிறவி நீங்குதற்கு வழியாகாது. சிகாரம் முதலாக ஓதுதலை ஞான நடனத்தின் வழி நிற்றலாகும். இப்போ சிவாய நம அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ஆரம்பிக்கிறது தான் ஞான நடனத்தினுடைய அந்த வழி நிற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சிகாரம் முதலாக ஓத முயலாமல் உலகியலில் பற்று நீங்காமல் இருப்பது இறங்கத்தக்கது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் மேலே சொன்னாங்க இல்லையா, விசேடத்தைக்கில் சிவாய நம அப்படின்னு சொல்லாமல் அதன் நிஷ்காமியமாக நம்ம என்னென்ன வழிபாட்டில்னா நம்ம செய்யாமல் நிற்கவங்களை பார்த்து தான் அவங்க நிலை வந்து இறங்கத்தக்கதுன்னு சொன்னாங்களோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஏன்னா நம அப்படிங்கிற அந்த எழுத்துக்கள் வந்து ஊன நடனத்தை குறிக்குது. அப்புறம் வந்து சிவாய நம்ம அந்த சிவ அப்படிங்கிற தொடங்கக்கூடிய அல்லது சிகாரத்தில் தொடங்கக்கூடிய அந்த ஓதுதல் வந்து ஞான நடனத்தின் வழி நிற்றல். அப்போது இந்த சிகாரம் முதலாக நாம் வந்து ஓதாமல் வெறுமனையாக நமன்னு சொல்லிட்டு நமச்சிவாயனே நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோன்னா நம்ம நிலை எப்படி இருக்கான், இறங்கத்தக்கது அப்படின்னு சொல்லி இங்கே ஆசிரியர் சொல்கிறாங்க. சரி, அப்போ பிறவி நீங்கணும். இப்போ என்ன முதலே என்ன சொன்னாங்க, நமக்கு பிறவி நீங்கணும் அப்படின்னா நம்ம சிவாய நம்ம சொல்ல ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அப்போ அதை வந்து இங்கே திரும்ப நமக்கு எடுத்து சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திருவைந்தெழுத்தில் சிகாரம் வகாரம் என்னும் இரண்டும் முதலில் வருமாறு உச்சரித்தல் கூடுமாயின் பிறவி நீங்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ திருவைந்தெழுத்தில் சிகாரம் வகாரம் சிவாய நம, அப்போ சிவா தான் முதல்ல இருக்குது இல்லையா? இப்போ சிகாரம் வகாரம் என்னும் இரண்டும் முதலில் வருமாறு நாம் உச்சரிக்க கூடுமாயின் நமக்கு அந்த பிறவிங்கிறது நீங்கும். பிறவிக்கு அஞ்சுகின்ற நீ ஓத வேண்டிய முறைமை இதுவாகும். இப்போ பிறவிக்கு நம்ம வந்து பயப்படுறோம். அப்போ நீ எந்த மந்திரத்தை ஓதணும், இந்த சிவாய நம நீ ஓது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே மாஸ்டர்ஸ். அப்போ ஏன்னா அந்த திருவாய் பொழிய சிவாய நம என்று நீரணிந்தேன் அப்படின்னு சொல்லி திருநாவுக்கரசர் சொல்கிறாரு. அதே மாதிரி நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் அப்படின்னு மணிவாசகரும் சொல்கிறதையும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ சிவாய நம என்று சிந்தித்து இருப்பாருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை அப்படின்னு ஔவையார் சொல்கிறாங்க. ஸோ அவர் அபாயம் அப்படின்னு சொல்லி இங்கே குறிப்பிடுறது ஊழியினுடைய தாக்குதல். ஊழ்வினை அப்படின்னா ஊழ்வினை வந்து நமக்கு துன்பத்தை தரும்போது நாம் வந்து அதனை சிவாய நம அப்படின்னு சொல்லி ஏற்க வேண்டும். அங்கனம் அதனை அவன் அருள் என்று கொண்டு அனுபவித்தால் அத்துன்பம் உடலளவாய் கழியுமே என்று உயிரை தாக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ நாம் சிவாய நம தான் நாம் சொல்ல ஆரம்பிக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்மளுடைய பிறவி நீங்கிறதுக்கு அங்கே ஒரு வழி வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்போ அந்த சிவாய அப்படின்னு சொல்லும்போது சிவாயின்னு சொல்லும்போது நம்முடைய ஊழ்வினைகள் நம்ம உயிரை தாக்காமல் உடலளவாய் அது கழியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அடுத்த குறளில், அதாவது 86வது குறள் 87 பார்த்துட்டோம். அடுத்து 88 என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது வாசி அருளி எவ்வை வாழ்விக்கும் மற்ற அதுவே ஆசில் உருவமுமாம் அங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, இப்போ அதாவது முக்தி பஞ்சாக்கரத்தில் வகாரமாகிய திருவருள் சிகாரமாகிய சிவத்தை காட்டி யகாரமாகிய ஆன்மாவை வீட்டின்பத்தில் இருத்தும் அப்படின்னு இப்போ முக்தி பஞ்சாக்கரத்தை பற்றி சொல்கிறாங்க. இப்போ முதல்ல நம்ம பார்த்தது சமயத்திக்கையில் உள்ள நமச்சிவாயை சொன்னால் என்னாகும், பற்ற விட விரும்பாதவங்க தான் அந்த இதை அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நமச்சிவாய அப்படின்னு. அப்போ சொல்ல சமயத்திக்கையில் அவங்க அந்த இதை உச்சரிக்க பாசம் அவங்கள விட்டு நீங்காது. அப்புறம் ஆனால் சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். ஆனாலும் அந்த பற்றினை விட விரும்பாமல் இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இதை சொல்ல கொஞ்சம் அவங்களுக்கு அந்த உலகப்பற்று கொஞ்சம் குறையும், அதுக்கு கொஞ்சம் நீங்கும். அப்போ அதுக்கப்புறம் அவங்க விசேடத்தைக்கே அவங்க வாங்கி சிவாயனமை சொல்ல ஆரம்பிப்பாங்க. அப்போ சிவாயனமை சொல்ல என்ன ஆகுது, இந்த பிறவியிலேருந்து நீங்கக்கூடிய ஒரு வழி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து அவங்க சொன்னாங்க இல்லையா? இப்போ அடுத்து முக்தி பஞ்சாக்கரம். இப்போ 2 இது நம்ம பார்த்துட்டோம். சமய தீக்கையில் சொல்கிறது நமச்சிவாயங்கிற தூள பஞ்சாக்கரம், விசேட தீக்கையில் நாம் சொல்லக்கூடியது சூக்கும பஞ்சாக்கரம். சரிங்களா? இப்போ முக்தி பஞ்சாக்கரம்
பஞ்சாக்கரத்தில் உள்ள விஷயத்தை நமக்கு சொல்ல போகிறாங்க. முக்தி பஞ்சாக்கரத்தில் இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், சிவாய சிவாய, அதுதான் முக்தி பஞ்சாக்கரம். அப்போ இந்த முக்தி பஞ்சாக்கரத்தில் இந்த வகாரமாகிய திருவருள் சிகாரமாகிய சிவத்தை காட்டி யகாரமாகிய அந்த ஆன்மாவை வீட்டின்பத்தில் இருத்தும். அப்போ திருவருள் வரியிலாம் நாம் சிவத்தை அடைய முடியும் அப்படிங்கிறத இந்த உயிருக்கு அந்த ஆன்மா அந்த காட்டி இந்த ஆன்மாவை வீட்டின்பத்தில் இருத்தும். சிவாங்கிறது வாசி அப்படின்னு சொல்லுவாங்க, சிவா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த சிவா அப்படிங்கிறது அந்த வாங்கிறது திருவருள். அப்போ அந்த திருவருள் தான் சிவத்தை காட்டி தனக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த சிவாய அப்படிங்கிற அந்த உயிர் அந்த ஆன்மாவுக்கு அதை காட்டி கொடுத்து அந்த ஆன்மாவை அந்த வீட்டின்பத்தில் இருத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே மாஸ்டர்ஸ். ஸோ அந்த திருவருளே முக்தி நிலையில் ஆன்மாவிற்கு குற்றமற்ற உடம்பாயும் நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அந்த திருவருளே அந்த முக்தி நிலையில் ஆன்மாவுக்கு குற்றமற்ற உடம்பாயும் அது நிற்கும். அதாவது இதுக்கு முன்னாடி இது மாயையினுடைய காரியமாக இருந்தது இல்லையா? மாயையினுடைய காரியம் தானே நமக்கு இந்த தனுகரண போகம் அல்லது அதை மாயையம் அப்படின்னு நம்ம சொன்னோம். அது ஒரு மரம் மாதிரி நம்ம நினச்சோம். மாயையினுடைய காரியம்தான் இந்த உடம்பு. ஆனால் எப்போ முக்தி அடையுதோ அந்த ஆன்மா, அப்போ முக்தி நிலையில் அந்த ஆன்மாவினுடைய உடம்பு இப்போ எப்படி ஆகுது, அருளுடம்பாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ சிவம் முதலாக ஓதினால் பிறப்பு நீங்கும் என்று கூறப்பட்டது. இப்போ சிவாயன மேலேருந்து பிறப்பு நீங்கக்கூடிய வழி கிடைக்கும்னு சொன்னாங்க. சிவம் முதலாக ஓதுவது எப்படி பிறப்பினை நீக்கும் அப்படிங்கிற அந்த வினாவுக்கு தான் இந்த செயலில் நமக்கு விடையை கொடுக்காங்க. சரிங்களா? அப்போ பிறப்பிற்கு அஞ்சி வீடு பேற்றை விரும்பிய மாணாக்கன் சைவ ஆச்சாரியாரை அடைந்து முதலில் சமய தீக்கை பெற்று சரியில் நிற்பான். இப்போ ஓகே இல்லை, இந்த ஐந்தெழுத்து மந்திரமே நமக்கு இந்த பிறவி பிணியிலேருந்து நம்ம வெளியே வரணும், அல்லது இந்த பிறப்புக்கு அஞ்சு நம்ம பயந்து இந்த பிறப்புலேருந்து நீங்கி வீடு பெற்று அடையணும் இல்லையா? முதலே சொன்னாங்க, அந்த ஐந்தெழுத்து மந்திரமே எதுக்கு ஓதுறோம், அந்த ஞானத்தினுடைய 3ஆம் படி, அதாவது தெளிதல் நிலையிலிருந்து நிட்டை கூடலுக்கு வர முடியாமல் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இந்த ஐந்தெழுத்தை ஓதுவாங்கன்னா நம்ம பார்த்தோம். ஸோ அது நமக்கு எவ்வளவு உபயோகமாக இருக்குது. இந்த ஐந்தெழுத்து மந்திரம் அந்த பிறவி கடலை கடப்பதற்கு நமக்கு தோணியாக பயன்படுது அப்படிலாம் நம்ம பார்த்தோம். ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. பிறப்புக்கு அஞ்சி இந்த வீடு பேற்றை அடையக்கூடியவங்க அந்த ஆன்மாக்கள் இந்த சைவ ஆச்சாரியாரை அடைந்து முதல்ல அவங்க சமய தீக்கை தான் பெறுறாங்க. சரிங்களா? சமய தீக்கை பெற்று சரியில நிற்பாங்க. அதுக்கு பிறகு விசேட தீக்கை பெற்று கிரியையிலும் யோகத்திலும் அவங்க நிற்பாங்க. அடுத்த ஸ்டேஜ். அந்நிலையிலும் பேரின்பம் விளையாமையால், அப்பவும் அவங்க பேரின்பம் விளையாதனால ஞானாசிரியரை அடைந்து அவர்கள் பால் அவங்க அடைக்கலம் போகுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஞானாசிரியர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த நிர்வாண தீக்கையை கொடுப்பாங்க. நிர்வாண தீக்கையை கொடுத்து அவங்களுடைய சஞ்சீத கண்மங்களையெல்லாம் போக்கி, இனி நீ திருவருளை துணையாக கொண்டு நின்மல சாக்கிரம் முதலிய படிநிலைகளில் நின்று ஒவ்வொன்றையும் கடந்து 4ஆம் 5ஆம் நிலையாகிய அந்த துரியாதீதங்களை அடைந்தால் உனது சீவத்தன்மை நீங்கி நீ சிவமாவாய் என்று உபதேசிப்பார். அப்போ அந்த ஞானாசிரியர் நிர்வாண தீக்கை கொடுத்து அவருடைய சஞ்சீத கண்மங்களை எல்லாம் போக்கிட்டு இனி நீ திருவருளை துணையாக கொண்டு அடுத்தடுத்த ஸ்டெப்பு, இப்போ கேவல நிலை நம்ம பார்த்துருப்போம். அதாவது பல நிலைகள் அவஸ்தைகள் இருக்குது ஆன்மாவுக்கு நம்ம பார்த்துருப்போம். அதில் நிர்மல சாக்கிரம் அப்படின்னு இருக்குது இல்லையா? சொப்பனம் சுளுத்தி சாக்கிரம் அப்படிலாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி அந்த திருவருளை நீ துணையாக கொண்டு நின்மல சாக்கிரம் அப்படிங்கிற அந்த நின்மல சாக்கிரம் முதலிய படிநிலைகளில் நீ நின்று, அதாவது திருவருள் நிலை அல்லது அந்த தெளிதல் நிலை அதெல்லாம் நின்று அடுத்து 4ஆம் 5ஆம் நிலைகளாகிய அந்த 5 அவத்தைகள் இருக்குது இந்த உயிருக்கு. இதில் 4ஆம் 5ஆம் நிலையாகி இந்த துரியாதீதங்கிறத அடைஞ்சா அப்போ என்ன ஆகும்னா உன்னுடைய சீவத்தன்மை நீங்கி நீ சிவமாவாய் அப்படின்னு அவர் உபதேசிக்கிறார். ஏன்னா ஆன்மானுடைய 5 அவத்தைகள் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கும் மாஸ்டர்ஸ், அதை பாருங்கள். ஸோ அதில் இந்த சாக்கிரம் சொப்பனம் சுளுத்தி அப்புறம் துரியாதீதம் துரியம் அப்படின்லாம் அதில் வரும். ஸோ அந்த மாதிரி அந்த இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதில் கேவல நிலையிலையும் 5 இருக்குது, அப்புறம் இந்த சகல நிலையிலையும் 5 அவத்தைகள் நம்ம எடுப்போம். அதே மாதிரி நிர்மல நிலையிலையும் அந்த சுத்த நிலையிலையும் 5 இது வரும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஞானாசிரியர் நிர்வாண தீக்கையை கொடுத்து அந்த சஞ்சீத கண்மங்களை எல்லாம் போக்கிட்டு நீ திருவருளை துணையாக கொண்டு நிர்மல சாக்கரம் முதலிய படிநிலைகளில் நின்று ஒன்றொன்னா கடந்து நீ 4ஆம் 5ஆம் நிலையாகி இந்த துரியாதீதம் அப்படிங்கிற அந்த நிலைகளை நீ அடைஞ்சா உன்னுடைய ஜீவ தன்மை நீங்கி நீ சிவமாவாய் அப்படின்னு உபதேசிப்பார். உபதேசத்தை பெற்ற மாணாக்கன் அதில் உரைத்து நின்று முக்தி பஞ்சாக்கரத்தை கணித்து சிவமாம் தன்மையை அவன் தலைப்படுவன். அப்போ அவன்
வந்து அந்த உபதேசத்தை எல்லாம் வாங்கி இந்த மாணாக்கன் என்ன பண்ணுறான், முக்தி பஞ்சாக்கரத்தை வந்து ஓதுறான். சிவாயே சிவாயே அப்படின்னு அவன் ஓதுறான். ஓகேங்களா? அப்படி சிவமாம் தன்மையை அவன் வந்து அறிய தலைப்படுவான். முக்தி பஞ்சாக்கரத்தில் சிவன் முதலில் நிற்க, அவன் கீழ் அருள் நிற்க, அருளின் கீழ் அங்கு ஆன்மா நிற்கிறது. எனவே அருளே ஆன்மாவின் ஜீவத்தன்மையை நீக்கி அதனை சிவன்பால் சேர்க்க சிவமான் தன்மை பெருவாழ்வில் வாழச் செய்யும். அப்போ சிவத்துக்கு கீழே தான் வா நிக்கி, சிவா இல்லையா? அப்போ சிவனுக்கு அடுத்து தான் வா நிக்கி அந்த அருள் சக்தி. அந்த அருள் சக்தி தான் தனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த உயிரினுடைய ஜீவத்தன்மையை நீக்கிட்டு சிவமாம் தன்மையை அதுதான் வந்து வாழ்வில் கொண்டு சேர்க்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதனையே வாசி அருளி எவ்வை வாழ்விக்கும் அப்படின்னு இங்கே ஆசிரியர் குறிப்பிடுறாங்க. ஸோ உயிர் இன்ப துன்பங்களை நுகர்வதற்கு இடமாய் இருப்பது இந்த உடம்பு. சரிங்களா? ஏன்னா இப்போ தெரியும் இல்லையா, அந்த உடம்பு, அந்த உயிர் இன்ப துன்பங்களை நுகர்வதற்கு இடமாய் இருப்பது இந்த உடம்பு. உயிர் இன்ப துன்பங்களை நுகருது, அதுக்கு இடமாக இருக்கிறது இந்த உடம்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது மாயையினால் ஆயது, இந்த உடம்பு மாயையினால் ஆனது. மாயையினுடைய காரியமாகிய இந்த உலக போகத்தை உயிர் நுகர்வதற்கு மாயையினுடைய மற்றொரு காரியமாகிய உடம்பு துணை செய்வது பொருத்தமே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மாயா காரியங்கள்னு 4 பார்த்தோம். தனு கரண புவன போகம் இல்லையா? தனுங்கிறது இந்த உடம்பு, கரணம் நம்முடைய கருவி கரணங்கள், போகங்கிறது இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள். போகம் தனு கரண புவன போகம், புவனம் உலகம். இப்போ இந்த 4மே மாயா காரியங்கள் தான். அப்போ இந்த உயிரானது இந்த இன்ப துன்பங்களை வந்து நுகர்வதற்கு இடமாக இருக்கக்கூடிய இந்த உடம்பாகட்டும் அல்லது போகமாகட்டும் எல்லாமே மாயனுடைய காரியம்தான் இல்லையா? அப்போ இப்பெத்த நிலை நீங்கி சிவத்தை அணைந்த காலத்தில் இந்த உயிர் பேரின்ப நுகர்ச்சியை தலைப்படும். இப்போ பெத்த நிலை நீங்கி இந்த சிவத்தை அணைந்த காலத்தில் அல்லது முக்தி காலத்தில் இந்த உயிரானது பேரின்ப நுகர்ச்சியை அது வந்து அனுபவிக்குது இல்லையா? அப்போ பேரின்பம் என்பது உலக இன்பத்துக்கு முற்றிலும் வேறானது. அவ்வாறாக உலக நுகர்ச்சிக்கு உரிய மாயா காரியமாகிய அதே உடம்பு பேரின்ப நுகர்ச்சிக்கு உதவியாகும் என்பது எப்படி பொருந்தும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஏன்னா இது மாயா, இந்த உடம்பு மாயா காரியம். இந்த உடம்பு பெத்த காலத்தில் எப்படி இருந்தது? இந்த மயக்கத்தில் மாயையில் சிக்கி பந்தங்களில் வந்து பாசங்களில் அகப்பட்டு கிடந்தது. அப்படி தான் அது அனுபவித்து கொண்டு இருந்தது. ஏன்னா இது மாயா காரியம், இந்த உடம்பும் மாயா காரியம். ஓகேங்களா? அப்போ முக்தி காலத்தில் அப்போ இதே மாயா காரியமாகி இந்த உடம்பு எப்படி அது வந்து சிவத்தை வந்து அணைஞ்சு அந்த பேரின்பத்தை நுகரும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி அப்படிங்கிறாங்க. ஸோ மாயேயமாகி இந்த உடம்பு பேரின்ப நிலைக்கு உதவாது அப்படிங்கிறது வெளிப்படை. இப்போ மாயேயங்கிற அந்த மாயைன்னா என்னது? மாயை காரியம். அந்த உடம்பு நமக்கு வந்திருக்கு, மாயா காரியங்கள் தான் காரியமாக இந்த உடம்பு வந்திருக்கு, மாயையிலேருந்து கொடுக்கப்பட்டது. அதனால் மாயையினுடைய காரியம்னு இந்த உடம்புக்கு பேர். அப்போ இந்த மாயா காரியமாகி இந்த உடம்பு எப்படி அந்த பேரின்பு நிலைக்கு எப்படி அது உதவும் அப்படின்னு அவங்க ஒரு கேள்வி வருது. அப்போ ஒரு உண்மை வந்து இங்கே பார்க்கணும். மாயை வந்து அதன் காரியமாகிய மாயேயம், கண்மம் ஆகிய இன்னும் 3ம் துரோதான சக்தியும் ஆகியவை ஆன்மா நின்ற நிலைக்கு ஏற்பவே நிற்கும். அப்போ இந்த மாயை வந்து அதன் காரியமாகிய மாயேயம், மாயையிலேருந்து வந்த காரியம்தான் மாயேயம். மாயேயம்னா என்னது? தனுகரண போன போகும் 4யுமே மாயேயம் தான் சொல்லுவோம். அப்போ இது எல்லாமே மாயையினுடைய காரியங்கள் அல்லது மாயையிலிருந்து தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ மாயை அதன் காரியமாகிய மாயேயம், அதே மாதிரி கண்மம், இந்த 3மே மாயை கண்மம் மாயேயம். இது அப்புறம் வந்து இந்த 3மே துரோதான சக்தியும் இந்த 4ம் இந்த ஆன்மா நின்ற நிலைக்கு ஏற்பதான் அது அங்கே நிற்கும். சரிங்களா? அப்போ இந்த 4மே வந்து ஆன்மா நிற்கிற நிலைக்கு ஏற்பதான் அது நிற்கும். அப்போ துரோதான சக்தி வந்து மருள் காலத்தில் மருளாய் வந்து நிற்கிது. துரோதான சக்தி எப்படி இருக்குது? மருட்காலத்தில் அல்லது இந்த பெத்த காலத்தில் அல்லது இந்த கட்டு நிலையில் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த நிலையில் எப்படி நிற்கி அப்படின்னா மருளாய் நிற்கிது. ஆனால் அருள் காலத்தில் அது அருளாய் நிற்கும் அப்படின்னு. அப்போ அந்த துரோதான சக்தி அருள் சக்தியாக மாறிடும். பெத்த காலத்தில் துரோதான சக்தியாக இருந்தது, முக்தி நிலையில் அருள் சக்தியாக அது மாறிடும். அதே மாதிரி தான் இந்த மாயை உடம்பு பெத்த காலத்தில் அது மாயை உடம்பாக இருக்குது, மாயை உடம்பாக இருந்து நுகரும் உலக போகங்களை. முக்தி காலத்தில் இறைவனை சிவத்தை வந்து அது வந்து அந்த பேரானந்தத்தை அனுபவிக்கிற நிலையில் அந்த மாயை உடம்பு அருள் உடம்பாக மாறிடும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ துரோதான சக்தி மருட்காலத்தில் மருளாயும் அருட்காலத்தில் அருளாயும் நிற்கும் என்பது நாம் அறிந்தது. ஆன்மா ஆணவத்தினின்றும் நீங்கிய பொழுது
இப்போ ஆணவத்திலிருந்து நீங்கின பொழுது துரோதான சக்தி அருள் சக்தியாக மாறிவிடுதல் போல மாயை முதலியனவும் அருளாய் மாறிவிடும். அப்போ ஆணவம் அங்கே மரப்பரிவாகம் அங்கே நடந்துட்டனாலே இந்த மாயை அப்படிங்கிற அந்த உடம்பு இப்போ அருள் உடம்பாக மாறிடும். எப்போ? முக்தி காலத்தில். அப்போ ஆன்மா, ஏன்னா நமக்கு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா, மாயை காரியம்தான் இந்த உடம்பு. இப்போ மாயையாகி இந்த உடம்பு எப்படி சிவத்தினுடைய பேரின்பத்தை அனுபவிக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா. எப்படி இறைவனுடைய சக்தி துரோதான சக்தியாக இருந்தது அருள் சக்தியாக மாறுதோ, அதே மாதிரி மாயையினுடைய காரியமாகி இந்த மாயை உடம்பு அருள் உடம்பாக மாறும். எப்படி சாத்தியம் அப்படின்னா, இந்த ஆணவமலம் முழுவதும் நீங்கின பிறகு துரோதான சக்தி அருள் சக்தியாக மாறுது. மாயை காரியமாகிய இந்த மாயை உடம்பானது அருளுடம்பா ஆகி தான் அந்த சிவப்பேற்றை அனுபவிக்குது. அப்போ ஆன்மா மரத்தில் பிணிப்புண்டு பசி என பெயர் பெற்று நின்ற பொழுது மாயை முதலியன பாசம் என பெயர் பெற்று மலமாய் நிற்கும். ஆன்மா பசி என்னும் பெயர் நீங்கி அருளோடும் கூடி நின்ற போது மாயை முதலியனவும் பாசம் என்னும் பெயர் நீங்கி அருளேயாய் நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மரத்தில் பிடிப்புண்டு அந்த பசு அப்படின்னு பேரில் அது நிற்கும் போது தான் இந்த மாயைங்கிறது பாசங்கிற பேரில் நிற்கும். எப்போ அந்த ஆன்மா பசுங்கிற பெயர் நீங்கி அருளோடு கூடுதோ அப்போ அந்த மாயை என்னும் அந்த மாயை முதலியனவும் பாசங்கிற பெயரை நீங்கி அருள்ங்கிற பெயரில் நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ மாயையும் அருள்ங்கிற பேரில் நிற்கும். அந்த மாயை உடம்பு அருள் உடம்பாக நிற்கும். துரோதான சக்தி அருள் சக்தியாக மாறிடும். இப்படி நின்று தான் அந்த சிவத்தை அது ஆன்மா என்ன சொல்கிறது, அந்த பேரின்பத்தில் அடைந்தி நிற்கி அல்லது அனுபவிக்கி அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? அப்போ இங்கே என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பசு என பெயர் பெற்று நின்ற பொழுது மாயை முதலியன பாசம் என பெயர் பெற்று மலமாய் நிற்கும். ஆன்மா பசு என்னும் பெயர் நீங்கி அருளோடு கூடி நிற்கும் போது என்ன ஆகுது? மாயை முதலியனவும் பாசம் என்னும் பெயர் நீங்கி அருளையாய் நிற்கும். ஆன்மாவை ஆணவ இருள் பற்றியிருந்த காலத்தில் மாயை கண்மம் மாயைங்களையும் அவ்விருள் பற்றி இருக்கும். ஆன்மாவை ஆணவ இருள் பற்றியிருந்த காலத்தில் ஆணவங்கிற அந்த இருள் பற்றி இருக்கும்போது அதுக்கு மாயை கண்மம் மாயேயம் இது எல்லாமே அதை பற்றி இருக்கும். ஆனால் அதனால் மாயை முதலியவை இருளாக இருக்குது. ஆன்மாவை ஆணவம் பற்றாது நீங்கிய முக்தி காலத்தில் மாயை முதலியவற்றையும் ஆணவம் பற்றாது. அப்போ ஆணவம் அங்கே இல்லாம்போது அது ஆணவம் மாயை அந்த மாயை முதலியவற்றையும் ஆணவம் பற்றாது. அதனால் மாயை முதலியவை ஒளியாய் நிற்கும். அதனால தான் அருளுடம்பு அப்படின்னு ஆயிடுது. சரிங்களா? மாயை அந்த இடத்துல எப்படி மாறிடும்? அருளாயிரும். மாயை உடம்பு அருளுடம்பாக மாறிடும். அடுத்து அது பெத்த காலத்தில் என்ன பொசிஷனில் இருக்கும், முக்தி காலத்தில் எப்படி இருக்குங்கிறத நமக்கு காட்டுறாங்க. பெத்த காலத்தில் பசுன்னு பேரில் நிற்கி பாசத்தோடு கலந்து நிற்கி, அப்போ அந்த நேரத்தில் அதுக்கு மாயை கண்மம் எல்லாமே ஆணவம் எல்லாமே அதில் பிடிச்சி நிற்கி இல்லையா. ஆனால் இந்த பெத்த காலத்தில் இந்த ஆணவ இருள் இருக்குது இல்லையா. கண்மம் இருக்குது, மாயை இருக்குது எல்லாமே இதில் கலந்துருக்கு. இப்போ முக்தி காலத்தில் இந்த ஆணவம் போயிடுறதுனால மல பரிபாகம் அங்கே நடந்துடுறதுனால எல்லாமே சேஞ்ச் ஆயிடுது. என்ன, இந்த கண்மம் போயிடும். ஏன்னா அவர் நிர்வாண தீக்கை கொடுத்து சஞ்சித கண்மா எல்லாத்தையும் போக்கிடுவார். ஓகேங்களா? அது நடந்துடுது. இந்த மாயையாகிய இந்த உடம்பு என்னாது? அருள் உடம்பாக மாறிடும். இந்த மாயைங்கிறது அருளாக மாறிடும். அதே மாதிரி என்னது, ஆணவம் இங்கே போயிடுச்சு இல்லையா. ஆணவம் போயிட்டுனாலே இங்கே வினையும் இல்லை மாயையும் இல்லை. சரிங்களா? அந்த இதுவும் இல்லை. ஆனோன்னா என்ன ஆகுது? இந்த துரோதான சக்தி அருள் சக்தியாக மாறிடும். முக்தி காலத்தில் மாறிடும். ஓகேங்களா? அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அப்போ அதனால் மாயை முதலியவை ஒளியாய் நிற்கும் என அறிதல் வேண்டும். எனவே ஆணவம் நீங்கிய முக்தி நிலையில் அம்முத்தரின் உடம்பு மலமாய் விளங்கிய தன்மை நீங்கி திருவருள் விளக்கத்தினால் அருள் உடம்பாய் நிற்கும் என்பது புலனாகும். அவ்வருள் உடம்பே முக்தி நிலையில் இறை இன்பத்தை நுகர்வதற்கு துணையாய் நிற்பது. அப்போ அந்த முக்தி காலத்தில் ஆன்மா இறை சிவத்தினுடைய தன்மையை அது அந்த பேரின்பத்தை அனுபவித்து இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த நேரத்தில் இந்த ஆன்மாவினுடைய உடம்பு எப்படி இருக்குது? அருள் உடம்பாக இருக்குது, ஒளி உடம்பாக இருக்குது. இப்போ ஒளி உடம்பு ஆயிட்டாங்க அப்படின்லாம் சொல்லலார, ஒளி உடம்பு ஆயிட்டார் அப்படிலாம் சொல்கிறாங்களே. அப்போ அவங்களுடைய உடம்பு அந்த ஒளி உடம்பு ஆயிடுது அல்லது அருள் உடம்பாக ஆயிடுது. ஏன்? இந்த ஆணவம் நீங்கின உடனேயே முதல்ல இந்த ஞானாசிரியர் நிர்வாண தீக்கியை கொடுத்து சஞ்சித கண்மங்களை போக்கிடுறாரு. ஆணவம் நீங்கிடுது. ஆணவம் நீங்கினால அங்கே மாயையும் நீங்கிடும். சரிங்களா? அப்போ என்ன ஆகும்? இந்த மாயையின் காரியமாகி இந்த உடம்பு மாயை உடம்பு என்ன ஆயிடுது? அந்த அருள் உடம்பாக மாறிடுது. இந்த மாயைங்கிற இருள் என்ன ஆயிடுது? முக்தி காலத்தில் எப்படி ஆயிடுது அப்படின்னா அந்த மாயை அப்படிங்கிறது ஒளியாக மாறிடுது.
அதே மாதிரி பெத்த காலத்தில் இந்த துரோதான சக்தியாக இருந்தது, முக்தி காலத்தில் அருள் சக்தியாக மாறிடுது. இப்படி தான் மாறுது அப்படிங்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஓகே மாஸ்டர்ஸ், அப்போது அந்த ஆன்மானுடைய நிலை அந்த பெத்த காலத்தில் எப்படி இருந்தது, எப்படி அப்புறம் முக்தி காலத்தில் எப்படி ஆகுது அப்படிங்கிறத நமக்கு இங்கே இந்த பாட்டில் எடுத்து காமிச்சிருக்காங்க. ஓகே மாஸ்டர்ஸ், தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.